வணக்கம் உலகத்தமிழ் மக்களே. இன்றைக்கி மூலிகை குளியல் பொடி எப்படி தயாரிக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 1/2 கிலோ பச்சைப்பயிறு எடுத்திருக்கேன். இதுதான் மெயினாக பேஸு. இந்த 1/2 கிலோ பச்சைப்பயிருக்கு வெட்டிவேர், கஸ்தூரி மஞ்சள், கோரக்கிழங்கு, சந்தனம், கார்போகரிசி, கிச்சிலிக்கிழங்கு, விளாமச்சி வேர் இதெல்லாம் தலா 50 கிராம் எடுத்துக்கணும். ரோஜா இதழும் ஆவாரம் பூவும் சேர்ந்து 50 கிராம் எடுத்துக்கணும். இதை வெயிலில் நல்லா காய வச்சு மிஷினில் கொடுத்து நைஸான பவுடரை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த எல்லா பொருளுமே நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கிது. இந்த பச்சை பயிரில் விட்டமின் சி சத்து அதிகமாக இருக்குது. இது தோல் சுருக்கத்தை சரி செய்ய உதவுது. கஸ்தூரி மஞ்சள், கோரக்கிழங்கு, கிச்சிலிக்கிழங்கு இந்த மூன்றும் நம்ம ஸ்கின்னை ரொம்ப பாதுகாப்பாக வச்சுருக்கோம், ஆரோக்கியத்தை தரும். ரோஜா இதழும் ஆவாரம் பூவும் நம்ம ஸ்கின்னை நல்ல கலர் கொடுக்கும், அதாவது க்ளோவாக்கும். இந்த சந்தனம் நம்ம உடம்புக்கு குளிர்ச்சி தருவது இல்லாமல் நம்ம சில பேருக்கு கத்தாழை ஸ்மெல் மாதிரி வரும், அந்த வேர்வை நாற்றம் இல்லாமல் நம்ம ஸ்கின்னை பாதுகாக்கும். கார்போகரிசி நிறமி குறைபாட்டை தடுக்கும். நம்ம உடம்புல வெண்புள்ளி கரும்புள்ளிலாம் வர்றதை இது தடுத்து நம்ம ஸ்கின்னை பாதுகாப்பாக வச்சுக்கும். இதை நான் வெயிலில் நல்லா காய வச்சு எடுத்திருக்கேன். இப்போ மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இந்த குளியல் மூலிகை பொடியை குழந்தைகள் முதல் பெரியவர் வரை பயன்படுத்தலாம். இது நம்ம ஸ்கின்னுக்கு ரொம்ப ஆரோக்கியமானது. இது முகத்துக்கு தேய்ச்சி குளிக்கும்போது ஃபேஸ் நல்ல க்ளோவாகவும் கலராகவும் ஆகும். நீங்களும் இந்த மெத்தடில் இந்த மூலிகை பொடியை தயார் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.